வணக்கம் செல்லக்குட்டிகளா, நான் உங்கள் சரிதாத்த வழக்கம் போல ரொம்ப ரொம்ப அழகான கதையோட வந்திருக்கேன். பளிங்கினால் ஆன சிறுவன் இத்தாலிய சிறார் கதைகள் அப்படிங்கிற புத்தகத்திலேருந்து தான் இன்றைக்கி நான் ஒரு கதையை எடுத்திருக்கேன். புக்ஸ் ஃபார் சில்ட்ரன் பாரதி புத்தகாலயம் வெளியிட்டிருக்காங்க. ஜானி ரோட்டாரி அப்படிங்கிறவர் எழுதினதை தமிழில் ஆயிஷா நடராஜன் அவர்கள் மொழிபெயர்த்திருக்காங்க. இந்த புத்தகத்திலிருந்து சின்ன வெங்காயம் அப்படிங்கிற கதையை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரி, வாங்க நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு காய்கறிகள்லாம் ரொம்ப ரொம்ப சுதந்திரமாக இருக்குது. ஆனால் ஒரு காலத்தில் காய்களும் கனிகளும் எலுமிச்சை மகாராஜாவுக்கு அடிமையாக இருந்தாங்களாம். எலுமிச்சை மகாராஜா சரியான சிடுமூஞ்சியா. அதுக்கு மஞ்சள் ராஜா அப்படிங்கிற ஒரு பேர் இருந்துச்சான். தலையில் பச்சை தொப்பியும் அதில் ஒரு சின்ன மணியும் கட்டி இருந்துச்சான். அது எந்த வேலையுமே செய்யாதான். எப்போ பார்த்தாலும் யார்கிட்டையாவது டிஷ்ஷும்னு சண்டை போட்டுக்கிட்டே இருக்குமாமா. சும்மா ஹச் ஹச் அப்படின்னு தும்புனா கூட சிரசீதம் பண்ணிருமா, நாடு கடத்திருமா, இல்லைன்னா கடுங்காவல் சிறை தண்டனை கொடுத்துருமா, இல்லை அப்படின்னா கடைசிக்கு சாக்கடையில் வீசி அழுக வச்சு கொண்டுருமா. இப்படி ஏராளமான கொடுமைகளை எல்லா காய்கறிகளும் பழங்களும் அனுபவிச்சுட்டு வந்துச்சான். அந்த நாட்டில் தான் சின்ன வெங்காயம் வாழ்ந்துட்டு வந்துச்சான். அந்த சின்ன வெங்காயத்தோட அப்பா தான் பெரிய வெங்காயமா. அவங்க ராஜாவோட கோட்டை இருந்த அந்த நகரத்தில் தான் வாழ்ந்துட்டு வந்தாங்களாம். மகாராஜா எலுமிச்சை நகர்வலை வரப்போகுதான் அன்னைக்கு அறிவிச்சாங்களாம். கோட்டையில் இருந்து மகாராஜா கிளம்புறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி மகாராஜாவோட தளபதி தக்காளி மிடுக்கா வந்து நின்னுக்குமா. மகாராஜா வருகிறார், மகாராஜா வருகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுக்குமா. அந்த நகரத்தோட மொத்த அதிகாரத்தையும் தன்னோட கையில தான் வச்சிருந்தா தளபதி தக்காளி. அதை பார்த்து பயப்படாதவங்களே கிடையாதாம். தக்காளியோட கண்ணு விஷமத்தனமாக இருக்குமாமா. அதோட பார்வை செக்கச்ச அதிகார பார்வையாக இருக்குமாமா. கோட்டையில் எலுமிச்சை மகாராஜாவோட சித்திகள் கூட இருந்தாங்களாமா. அவங்க வாழ்ந்த அந்த கோட்டைக்கு அடித்தளத்தில் தான் எல்லா விதமான கொடுமைகளும் நடக்கிற அந்த சிறைசாலை இருந்துச்சான். நேற்றுக்கு முன்னாடி எலுமிச்சை மகாராஜா நகர்வலை வரும்போது எல்லாரையும் போல நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சான் பெரிய வெங்காயம். அதான்ப்பா அந்த சின்ன வெங்காயத்தோட அப்பா. அப்போ அந்த கூட்டத்தில் யாரோ நல்லா வச்சு கையை வச்சு தள்ளி விட்டுட்டாங்களாம் பெரிய வெங்காயத்தை. அந்த மன்னர் வர வழித்தடத்தில் போய் தொப்பு குட்டீர்னு விழுந்துருச்சான் பெரிய வெங்காயம். உடனே சுதாரிச்சு வேகமாக எழுந்துருச்சான். எழுந்தா கூட தக்காளி தளபதி வேகமாக வந்து என்ன தைரியம் உனக்கு அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்துட்டு போயிருச்சான். முதல்ல கீழே விழுந்து காயமெல்லாம் ஆயிருச்சான் வெங்காயத்துக்கு. ஆனால் அதை கூட பொருட்படுத்தாமல் கூட்டிகிட்டு போய் சிறையில் போட்டாங்களாம்மா. பாவ சின்ன வெங்காயம் அவங்க அப்பாவை எங்கெங்கவோ தேடி கடைசியில் சிறையில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அங்கே போய் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அனுமதி வாங்கி பார்க்க போச்சான். அப்போ தன்னோட குட்டி பையனான சின்ன வெங்காயத்துக்கு நிறைய உண்மைகளை புரிய வச்சாராம் அப்பா. சிறைச்சாலைங்கிறது கொலையாளிகளும் மக்களை கொள்ளையடிக்கிறவங்களும் இருக்க வேண்டிய இடம். ஆனால் அவங்க எல்லாரும் வெளியில் இருக்காங்க. அப்பாவிகளும் அக்கிரமத்தை தட்டி கேட்குறவங்களும் தான் சிறையில் இருக்காங்க அப்படின்னு அவங்க அப்பா சொன்னாங்களாம். இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நேராக சுரக்கா தாத்தா கிட்ட போச்சான் சின்ன வெங்காயம். சுரக்கா தாத்தா தான் ஊர்லேயே வயசானவர். தனக்குன்னு ஒரு வீடு கட்டி கொள்றதுக்கு ரொம்ப வருஷமாக முயற்சி பண்ணிட்டு வர்றாரு. சின்ன வெங்காயம் அங்கே போச்சான். சுரக்கா தாத்தாவை 2 தக்காளி காவலர்கள் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்களா. இந்த சின்ன வெங்காயம் போன நேரம் பார்த்து எதிரில் தளபதி தக்காளி தோம்னு குதிச்சுக்கிட்டு இருந்தான். வீடு கட்டுறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் தந்தது? உனக்கு என்ன தகுதியும் கிடையாது. இனி நீ வீடு கட்டுவதை பார்த்தால் சிறையில் தள்ளிவிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருந்துச்சான். எல்லா வீடு கட்டுறதுக்கு வச்சிருந்த சாமான்களை எடுத்து தொப்புன்னு கீழே போட்டுச்சாமா. இந்த நேரம் பார்த்து சுரக்காயை தள்ளி விடுறதுக்கு போனாங்களாம் தக்காளி 2. அப்போது நம்ம சின்ன வெங்காயம் வேகமாக ஓடி வந்து அந்த சுரக்காய் தாத்தாவுக்கும் தக்காளிக்கும் இடையில நின்றுச்சான். ஒரு தக்காளி கிட்ட நம்மளோட வீரத்தை காட்ட முடியுமா, அது தளபதியாச்சே அப்படின்னு ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம முன்னாடி போய் நின்றுச்சா. உடனே ஒரு தக்காளி அப்படின்னு நினச்சிட்டியா நீ, தளபதினா அப்படின்னு சொல்லிச்சான். உடனே ஒரு தாத்தா கிட்ட போய் உன்னோட வீரத்தை காட்டுறியே, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்டுச்சான். உடனே சின்ன வெங்காயம் பேசினதை கேட்டு தக்காளிக்கு பயங்கர கோவம் வந்துருச்சாமா. அந்த நேரம் பார்த்து அந்த வழியாக ஒரு எலி ஓடி வந்துச்சான். எலியை பார்த்தோன்னையும் தளபதி தக்காளி தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓட்டமாக ஓடிச்சோமா. தக்காளியோட வந்தவங்க எல்லாரும் குடுன்னு ஓடிட்டாங்களாமா. இதை பார்த்த தாத்தா சுரக்கா அசந்து போச்சான். என்னடா அது, இந்த பொடி பயம் வந்து பேசணுமோன்னு பயந்து ஓடி போயிட்டாங்களே அப்படின்னு கேட்டுதான். அந்த நேரம் பார்த்து
ஆ என்னை பார்த்து எப்படி தாத்தா பயப்படுவாங்க அப்படின்னு சுற்றி சுற்றி பார்த்தா தூரத்துலேருந்து ஒரு குட்டி மூஞ்சூறு எலி ஓடி வந்துச்சான். யாட எலியை பார்த்து பயந்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தூரமாக போய் நின்ன தக்காளி சின்ன வெங்காயத்தை பார்த்து சொல்லிச்சான், உன் தராதரம் தெரிஞ்சு பேசு, நீ எல்லாம் மண்ணுக்கு அடியில் பிறந்தவன் அப்படின்னு சொல்லிச்சான். மண்ணுக்கடியில் விளையிற வெங்காயம், கேரட்டு, முள்ளங்கி எல்லாம் கீழ்ப்பிறவிகள்னு தக்காளி எப்போவுமே சொல்லிக்கிட்டு இருக்குமா. அந்த நாட்டில் அதுதான் பிரச்சனை. கீழ்ப்பிறவிகளை பின்னுக்கு தள்ளி செடியில் மரத்தில் வளர்கிற தக்காளி, எலுமிச்சை, ஆரஞ்சு, செர்ரி இப்படி எல்லா உயிர்களும் தான் ஆதிக்கம் செலுத்திட்டு வந்துச்சாமா. சுரக்கா தாத்தா கிட்ட ஏன் வம்பு செய்கிற, அவர் பூமிக்கு அடியிலையா விளையிறாரு அப்படின்னு சொல்லி சின்ன வெங்காயம் கேட்டுச்சாமா. இப்படி தளபதி தக்காளியை பார்த்து யாருமே கேள்வி கேட்டதையாமா. ஓய மூடு, உனக்கு புரியாத முட்டாள், சுரக்கா பூசணி எல்லாம் மண்ணுக்கு மேலே தான் வளருது, ஆனால் அது செடியில் வளர்றதில்ல, மரத்தில் வளர்றதில்ல. அது எப்படின்னா சின்னதா ஒரு இலை மாதிரி இல்லை மெலீசா ஒரு கம்பி மாதிரி இருக்குல்ல, எப்படி பட்டா உடஞ்சி போயிரு அதுலேயும் வளர்ந்து வருது அப்படின்னு சொல்லிச்சாமா. சின்ன வெங்காயத்திற்கு இப்போ கவனமெல்லாம் எலி பக்கம் திரும்பிருச்சான். என்ன நண்பரே, அடிபட்டு விட்டதா அப்படின்னு சொல்லி சின்ன வெங்காயம் மெலிசான குரல்ல கேட்டுதாமா. ஆமாம், நல்லா இடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போது என்னை எடுத்து லேசாக தரையில் தேய்ச்சி அந்த அடிப்பட்ட இடத்துல தேய்ச்சி விட்டு சரியாகி போயிடும் அப்படின்னு சொல்லிச்சாமா. உனக்கு வலிக்குதா அப்படின்னு எலி கேட்டுதான். பரவாயில்ல, நண்பனுக்காக நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொன்னவனையும் தேய்ச்சி அந்த வெங்காயத்தை எடுத்து தேய்ச்சி தன்னோட காலில் வச்சு கொஞ்ச நேரத்தில் சரியாக போச்சாமா. தரையில் தேய்ச்சவனையும் சரியாக போச்சுப்பா அப்படின்னு சொல்லிச்சாமா. எப்போ வேணுமானாலும் நீ என்னை அழைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு அங்கேருந்து எலி போயிருச்சான். சின்ன வெங்காயம் தன்னை மாதிரி மண்ணுக்கு அடியில் விளையிற முள்ளங்கி, கேரட்டு, உருளைக்கிழங்கு எல்லாரையும் ஒன்று சேர்த்தி அவங்க எல்லாரும் அங்கே போய் சண்டை போடலாம் அவங்களோட அப்படின்னு சொல்லி பேசி வச்சுருந்துதான். அப்போது அவங்களோட இஞ்சி, மஞ்சள், முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒன்று சேர்ந்துட்டாங்களாமா. தர்பூசணி கூட வந்துச்சான். இப்படி எலுமிச்சை மகாராஜா நகர்வலம் வர நாளை பார்த்து இந்த தடவை கோட்டையில் வசிச்சுட்ருக்கிற தன்னோட சித்திகளான கோமாட்டிகளோடையும் சேர்ந்து எலுமிச்சை ராஜா வந்தாராம். தளபதி தக்காளி தான் முதல் மந்திரியான ஸ்ட்ராபெரி, திராட்சை இப்படி ஏக கூட்டமாக எல்லாரும் வந்தாங்களாமா. எல்லாரும் நகர்வலத்தில் இருந்தபோது சின்ன வெங்காயமும் அந்த கூட்டத்தை சேர்ந்த மண்ணுக்கு அடியில் விளையிறவங்களும் எல்லாரும் சேர்ந்து கோட்டையை போய் பிடிச்சிட்டாங்களாம். மேலே ஏறி ஒரு வெள்ளைக்கொடியை வேற பறக்க விட்டுட்டாங்களாம். அதில் அனைவரும் சமம்னு எழுதி வச்சுருந்தாங்களாம். கோட்டை பிடிக்கப்பட்டது தெரிஞ்ச உடனே தக்காளி தன்னோட படையோடு விரைஞ்சு போச்சான். வேகமாக விரைந்து போச்சான். சண்டை போட வேணாம், பேச்சுவார்த்தையோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சின்ன வெங்காயம் சொல்லிச்சான். ஆனால் அதெல்லாம் முடியாது, சண்டை போட்டே தீரணும், நீங்கள் எப்படி எங்களை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சண்டைக்கு ரெடி ஆகிறப்ப சின்ன வெங்காயத்தை அப்படியே போட்டு குத்துறாங்க. தோல் உறிஞ்சு போச்சு. தோல் உறிஞ்சா என்னாகும், எல்லாத்த கண்ணிலையும் தண்ணி வந்துருச்சு. எல்லாரும் கண்ணை கசக்க தொடங்கிட்டாங்க. இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு எலியை அழைச்சது சின்ன வெங்காயம். எலி தன்னோட நண்பர்களோட வந்து முதல்ல மண்ணில் அப்படியே பொந்து மாதிரி வலை தோன்றுச்சான். தோண்டி அந்த வலையிலேருந்து அந்த சிறைக்குள்ளே போய் எல்லாத்தையும் மீட்டுட்டு வந்துச்சான். பெரிய வெங்காயத்தை மற்ற எல்லாத்தையும் மீட்டுட்டு வந்துச்சான் எலி. அதுக்கப்புறம் முழு கோட்டையும் குழி தோண்டி 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 கோட்டையெல்லாம் தரமட்டவும் ஆயிடுச்சான். கோட்டையும் வேணாம், அதிகாரமும் வேணாம், எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லி சின்ன வெங்காயம் அறிவிச்சுதான். அதுலேருந்து எல்லா காய்களும் ரொம்ப சுதந்திரமாக இருந்தாங்களாம். தன்னோட வேலையை தாங்களே செஞ்சுட்டு வந்தாங்களாம். இதோட கதை முடிஞ்சு போச்சான். திரும்பவும் அடுத்த கதையோட வருவேனா? பாய்.